இப்ப உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு நாங்க வரவேற்கிறோம். உங்களோட +2 முடிச்ச அந்த நாட்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அப்பா, அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு இருந்த பதட்டம் இருக்கே, அது ஒரு தனி லெவல். கண்டிப்பா அந்த பதட்டம் இப்போ கூட பல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அப்படியே இருக்கு. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கேள்வி எல்லாரையும் ஒரு பெருங்குழப்பத்துல ஆழ்த்திடுது. ஆமா, ஏன்னா இந்த இடத்துல எடுக்கிற தவறான முடிவு மொத்த வாழ்க்கைய பாதிக்கும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாம அந்த மன அழுத்தம் இல்லாம சரியான முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இதுக்கு நமக்கு உதவ போறது பியாண்ட் த போர்ட் எக்ஸாம்ஸ் a guide to future careers அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி புத்தகம். கரெக்ட். இந்த வழிகாட்டியோட முக்கிய குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். கூடதான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. ஏன்னா நிறைய பேரு வெளியே இருக்கிற மார்க்கெட்டை பாக்குறாங்களே தவிர தங்களோட விருப்பம், பலம், அப்புறம் திறன், அதாவது இன்ட்ரெஸ்ட், ஸ்ட்ரென்த், ஸ்கில், இது மூணும் என்னன்னு பாக்குறதே இல்ல. ஆமா, அதாவது சுய புரிதல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவன் கணக்குல ரொம்ப பலமா இருந்தா அவன் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுக்கலாம், சரியா? ஆக்சுவலா அப்படிதான் பண்ணணும். அதே மாதிரி பயாலஜில விருப்பம் இருந்தா மெடிக்கல் போலாம். இதுல மூலக்கட்டுரையில ஒரு ரொம்ப முக்கியமான விதியை சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிப்பு ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ். வாவ், ரொம்ப ஆழமான ஈக்குவேஷன். இது நான் ஒரு ஓமையோட உங்கள்கிட்ட, அதாவது நம்ம கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட சொல்றேன். தனக்கு விருப்பம் இல்லாத படிப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வேறொருத்தரோட ஷூவை போட்டுட்டு ஒரு மேரத்தான் ஓடுறதுக்கு சமம். ஓஹோ, சூப்பரான உதாரணம். பார்க்கறதுக்கு வேணா அந்த ஷூ ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா ஓடும்போது ஏற்படுற வலி, அதாவது அந்த மன அழுத்தம் நிச்சயமா உங்களுக்கு தான். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க. இந்த வெளியே நடக்கிற சத்தங்களுக்கு நடுவுல மாணவர்களோ பெற்றோர்களோ தங்களோட உண்மையான விருப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது கொஞ்சம் சவாலானதுதான். ஆனா மாணவர்களோட எதிர்கால மன அழுத்தத்தை தவிர்க்கணும்னா இந்த சுய புரிதல் தான் ஒரு அஸ்திவாரம். இத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது எந்தெந்த துறைகள்ல அவங்க விருப்பத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விரிவான களத்துக்கு நாம போக முடியும். அப்போ அந்த களத்தை பத்தி பேசுவோம். இப்போ பாரம்பரிய படிப்புகள், அப்புறம் இந்த புது தலைமுறை படிப்புகள்னு 2 இருக்குல்ல? ஆமா, முதல்ல இந்த ட்ரெடிஷனல் படிப்புகளை பார்ப்போம். சயின்ஸ் குரூப் எடுத்தா இன்ஜினியரிங், மெடிக்கல், பிஎஸ்சி, ஃபார்மசி, நர்சிங்னு நிறைய இருக்கு. பொதுவான பார்வை இருக்கு, சயின்ஸ் எடுத்தா கண்டிப்பா டாக்டர் இல்லனா இன்ஜினியர் தான் ஆகணும்னு. அதான் ஒரு பெரிய கட்டுக்கதை. எல்லாரும் டாக்டர் அல்லது இன்ஜினியர் ஆக வேண்டிய அவசியம் கட்டாயமா இல்லைன்னு இந்த வழிகாட்டில ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்க. நிஜமாவா? இது நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சரி, காமர்ஸ் குரூப் பத்தி என்ன சொல்றாங்க? காமர்ஸ் குரூப் பிகாம், பிபிஏ, சிஏ, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் மாதிரி துறைகளுக்கு ரொம்ப சிறந்தது. வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது ஃபினான்ஸ்ல இயல்பாகவே ஆர்வம் உள்ளவங்களுக்கு இதுதான் சரியான களம். அப்போ ஆர்ட்ஸ் குரூப்? நிறைய பேர் ஆர்ட்ஸ் எடுத்தா மார்க் கம்மியா வாங்கினவங்கன்னு தப்பா நினைக்கிறாங்களே. அது முற்றிலும் தவறு. பிஏ, ஜேர்னலிசம், லா, டிசைன், அப்புறம் மீடியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறைகள். படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப் ரொம்பவே ஏற்றது. கரெக்ட். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பழைய ஸ்கூல் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா முன்பெல்லாம் ஒரு ஹோட்டல்ல லிமிடெட் மீல்ஸ் மாதிரி சில படிப்புகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா, ஒரு 4-5 கோர்ஸ் மட்டும் இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லையே. ஏஐ, டேட்டா சயின்ஸ்னு ஒரு மிகப்பெரிய பஃபே விருந்தே விரிச்சு வச்சிருக்காங்க. அதான் இந்த நியூ ஏஜ் கோர்சஸ். ஏஐ, மிஷின் லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ்னு எதிர்காலத்தை குறிவைக்கிற ஹை டிமாண்ட் துறைகள் இப்ப நிறைய வந்துருச்சு. இவ்வளோ ட்ரெண்டிங் படிப்புகள் இருக்கிறது மாணவர்களோட குழப்பத்தை மேலும் அதிகரிக்குதுன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா அதிகரிக்குது. இவ்ளோ தேர்வுகள், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது தவறான பாதையில போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். அதனாலதான் நாம எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நோக்கி போகணும். இந்த வழிகாட்டி என்னென்ன ஆபத்தான தவறுகளை தவிர்க்க சொல்லுது? முதல் பெரிய தப்பு, நண்பர்கள் போறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்கள அப்படியே ஃபாலோ பண்றது. ஓ, இந்த ஆட்டு மந்தை மனப்பான்மை. இது ஒரு நண்பன் ஒரு ட்ரெயின்ல ஏறான் அப்படிங்கிறதுக்காக அது எங்க போகுதுன்னே தெரியாம நாமும் அந்த ட்ரெயின்ல ஏறுறது மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் நண்பர்களுக்காக ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதும். வேற என்ன தவறுகள் பண்றாங்க? பெற்றோரோட கட்டாயத்துக்கு அடிபணிறது, அப்புறம் இந்த கோர்ஸ்ல நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை மட்டும் பார்த்து படிப்பை தேர்ந்தெடுக்கிறது. நிறைய பேர் இதை பண்றாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை? ஸ்கோப் இருக்கிற படிப்பு எடுத்தா நல்ல வேலை கிடைக்குமே. வேலை கிடைக்கலாம்,
ஆனா அதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொந்த விருப்பத்தை புறக்கணிச்சிட்டு போனா கொஞ்ச நாள்லயே அதீத மன அழுத்தம் வந்துடும். கேரியர் குறித்த மிகப்பெரிய குழப்பத்துல போய் நிப்பாங்க. ஓஹோ, அப்போ தவறுகளை தவிர்த்துவிடனா இதுக்கான பொறுப்பு மாணவர்களிடம் மட்டும் இல்ல, பெற்றோர்களிடமும் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. பெற்றோர் மாணவர் 2 பேருக்குமே சமமான பொறுப்புகள் இருக்குன்னு விவாதம் அங்க மாறுது. அப்போ பெற்றோர்களுக்கான அட்வைஸ் என்னவா இருக்கும் இந்த புத்தகத்துல? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மற்றவர்களோட உங்க பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது பக்கத்து வீட்டு பையனை பார்த்து கத்துக்கோன்னு சொல்றது. அதான், அந்த பிரஷர் கொடுக்கவே கூடாது. பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேட்கணும், அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதுல ஒரு மிக முக்கியமான வாசகம் இருக்கு, அவர்களின் வாழ்க்கை நீங்கள் கைடு மட்டும். அதாவது வழி நடத்தலாமே தவிர உங்க ஆசைகளை அவங்க மேல திணிக்க கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இது. அப்போ மாணவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அவங்க புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், தங்களோட திறன்களை வளர்த்துக்கணும், முக்கியமா தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது. இங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இப்போ திறன்களை வளர்த்துக்கணும்னு சொன்னீங்க. மூல ஆதாரத்துல கூட டிகிரி மட்டும் போதாது, ஸ்கில் தான் ஃபியூச்சர்னு ஒரு வரியை நான் படிச்சேன். ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அப்போ ஸ்கில்ஸ் தான் எதிர்காலம்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி வாங்குறது நாம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா? 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்ச டிகிரி வாங்குறோமே. அதான் இல்ல, வெறும் பட்டங்களை விட திறன்கள் தான் ஒரு மாணவனை நிஜ உலக வேலைக்கு தயாராக்குதுன்னு நிபுணர்கள் ஆழமா சொல்றாங்க. டிகிரி அப்படிங்கிறது ஒரு கதவை திறக்கிற சாவி மாதிரி தான். ஆனா உள்ள போன பிறகு உங்களை காப்பாத்துறது உங்க ஸ்கில் மட்டும்தான். வாவ், அப்போ அந்த 17 வயசுல எடுக்கிற முடிவு தான் வாழ்க்கையோட இறுதியா? ஏன்னா ஸ்கில்ஸ் எப்ப வேணாலும் கத்துக்கலாமே. அதான் உண்மையான களம். இந்த விவாதத்தோட உச்சக்கட்டமே இதுதான். கெரியர் அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை எடுக்கப்படுற முடிவு கிடையாது. அப்புறம் என்ன? அது ஒரு பயணமா? எக்ஸாக்ட்லி, அது ஒரு நெடிய பயணம். வழியில நாம அதை மாத்திக்கலாம், எப்ப வேணாலும் மேம்படுத்தலாம். சரியான முடிவுங்கிறது ஒரு இடத்துல நின்னுடாது. அப்போ அந்த சரியான முடிவு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? விருப்பம் கூட்டல் திறன் கூட்டல் வாய்ப்பு. அதாவது இன்ட்ரெஸ்ட், ஸ்கில் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது 3 எங்க இணையதோ அதுதான் சரியான கெரியர். ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்ட்ரெஸ்ட், ஸ்கில் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது 3 இணைஞ்சா சக்சஸ் கேரண்டி. ஆமா, மூல ஆதாரத்தோட இறுதி சுருக்கத்தை நிபுணர் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. கரெக்ட் கோர்ஸ் இல்ல, கரெக்ட் மைண்ட் செட் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது சரியான படிப்பை விட நம்மளோட சரியான மனநிலையே மிகவும் முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, +2 முடிச்ச உடனே எடுக்கப்படுற முடிவு வாழ்க்கையோட முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். இந்த மனநிலை மாணவர்களுக்கு வரணும். ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு. இப்போ நம்மள கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக நான் இது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. நாம சுய புரிதல்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் என்னென்ன வகையான படிப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்கோப் மட்டும் பார்த்து போறது, ஆட்டுமந்த மனப்பான்மை மாதிரி தவிர்க்க வேண்டிய தவறுகளை அலசணும். அப்புறம் பெற்றோர்கள் ஒரு கைடா மட்டும்தான் இருக்கணும்னு பார்த்தோம். ஆமா, ஃபைனலா கேரியர் அப்படிங்கிறது ஒரு பயணம், அது ஒரே ஒரு முடிவில்லைன்னு விவாதிச்சோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வெறும் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டி மட்டும் கிடையாது. பின்ன வேற யாருக்கு? வாழ்க்கையில எந்த கட்டத்துல நீங்க உங்க கெரியரை மாத்த நினைச்சாலும் சரி, நீங்க ஒரு 30 வயசுல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட, இந்த விருப்பம், திறன், வாய்ப்பு அப்படிங்கிற சூத்திரம் உங்களுக்கும் கண்டிப்பா பொருந்தும். ஆக்சுவலா அது ரொம்ப உண்மை. இது ஒரு யுனிவர்சல் ஃபார்முலா மாதிரி. இப்போ இந்த மூலக்கட்டுரையோட எல்லைகளை தாண்டி எனக்கு ஒரு புது சிந்தனை வருது. சொல்லுங்க, என்ன அது? சரியான படிப்பை விட நம்ம திறனும் மைண்ட் செட்டும் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்குதுன்னு நம்ம பேசிட்டோம். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ எதிர்கால கல்வி முறையில இந்த ஃபிக்ஸட் டிகிரி, அதாவது நிலையான டிகிரி அப்படிங்கிற முறையே முழுமையா அழிஞ்சு போயிடுமா? ஓ, அதாவது 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிற அந்த பேட்டர்னை சொல்றீங்களா? அதான் மாணவர்கள் தங்களுக்கு பிடிச்ச திறன்களை மட்டும் பல்வேறு இடங்கள்ல இருந்து சேர்த்து ஒரு கஸ்டம் பிளேலிஸ்ட் மாதிரி, நம்ம மியூசிக் ஆப்ல பண்ணுவோம்ல, அது மாதிரி தங்கள் கல்வியை அவர்களே வடிவமைக்கிற காலம் வருமா? வாவ், ரொம்ப பிரமாதமான ஒரு கேள்வி இது. ஒரு கஸ்டம் லேர்னிங் பிளேலிஸ்ட். நிஜமாவே எதிர்காலத்துல அப்படி ஒரு முறை வந்தா அது ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். ஆமா, இப்போ இந்த ஆழமான அலசலை நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆனா மூல ஆதாரத்தோட இறுதியில் இருக்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட, அதாவது கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். கேளுங்க, அவங்க யோசிக்கட்டும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல முழுமையான சுதந்திரம் இருக்க வேண்டுமா, இல்ல அந்த இடத்துல பெற்றோரின் முடிவு முக்கியமானதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. உங்களோட அந்த +2 நாட்களையும் இப்போ நீங்க இருக்கிற இடத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க.
இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட நாம மீண்டும் சந்திப்போம்.